கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அன்பு நிறைந்த என் மக்களுக்கு நான் 3 பாஷையில் முடிந்த வரைக்கும் நான் கொடுக்குறேன். ஒன்று டச், மற்றது இங்கிலீஷ். நான் இன்னும் சரியான முறையில் சொல்கிறேன்டா இந்த தமிழில் தான் இப்போ நான் இதை செய்கிறேன். இங்கிலீஷ்லேயும் செய்திருக்கிறேன். அந்த சேனல் என்ற ஒரு சேனலில் வரும். கேட்கக்கூடிய பாஷையில் நீங்கள் அதை பெற்றுக்கொள்ளுங்கோ. முடிந்தவரை இந்த நற்செய்திகளை மக்களுக்கு தெரிவியுங்கோ. என்ற உலகத்தில் என்ன நடக்கிறது என்று தெரியாமலுக்கு உலகத்தில் இந்த மக்கள் தாங்கள் வந்த வழியாலேயே வந்து கொண்டிருக்கிறார்கள். அந்த வழியில தான் ஆபத்து இருக்கு, அந்த வழியில பேராபத்து இருக்கு என்று தெரிந்தும் அதே முறையிலேயே வந்து கொண்டிருக்கிறார்கள். என்னென்று கேட்டால் அவர்களுடைய மைண்ட் செட், அந்த மக்களுடைய மைண்ட் செட் மாற்றத்தை கொண்டு வர முடியாத சூழ்நிலை. ஏனென்றால் மற்றவன் கேட்பான், அவன் பார்க்கிறான், அவன் கேட்பான். ஒரு புதிய மாற்றத்தை நாங்கள் கொண்டு வரும்போது அது விழிப்புணர்வு, அது பாதுகாப்பு, மக்களை பாதுகாக்க, பிள்ளைகளை பாதுகாக்க, இவ்வளவு ஆபத்தான வழிகளுக்குள்ளாலும் தப்பி இதை திருப்பி சொல்லுவது இந்த பிள்ளைகளுக்கான பாதுகாப்பு வடிவாக கேளுங்கோ. நேற்றைக்கு நாங்கள் உலக ஜாதகம் பார்த்தோம். உலகத்தின் ஜாதகம் தொடர்ந்து இருக்கு. நடக்க போவது என்ன விதமான கஷ்டங்கள் பூமிக்கு வர்றதுக்கு இருக்கு, நாங்கள் என்ன செய்ய வேணும் என்ற சகலவற்றையும் நான் உங்களுக்கு முன்பாகவே நான் வாசித்து காட்டுகிறேன். மத்தேயு 24 நாங்கள் 14ஆம் அதிகாரம் வரைக்கும் 14ஆம் வசனம் வரைக்கும் நேற்றை வாசித்து விளப்பத்தை நான் உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன். என்னுடைய சேனலுக்கு போய் நீங்கள் அதை தட்டி என்னுடைய முழு வீடியோக்களையும் பார்க்கலாம். நான் ஷோர்ட் கொடுத்தாலும் அதில் கிளைன அந்த ப்ளே பட்டனை தட்டி நீங்கள் முழு வீடியோவையும் தயவு செய்து வடிவாக கேளுங்க. 14ஆம் வசனத்தை வாசிப்போம். ராட்சியத்தினுடைய இந்த சுவிசேஷகம், அதாவது இப்போ பூமிக்கு நடக்க போகிற பூமிக்குரிய ஜாதகம் என்று சொன்னாங்கிற சனத்துக்கு விளங்கும். என்ன பூலோகத்தின் ஜாதகத்தையும் நாங்கள் பார்த்தோம். பிறகு மனிதருக்கும் நாங்கள் சொல்ல வேண்டியிருக்கு. அந்த மனிதற்ற காதுகளுக்கு அது போய் சேர வேண்டியிருக்கு. இது சட்ட புத்தகம், பரலோக சட்ட புத்தகம். ராட்சியத்தினுடைய இந்த சுவிசேஷகம் பூலோகம் உள்ள சகல ஜாதிகளுக்கும் சாட்சியாக பிரசங்கிக்கப்படும். அப்போது முடிவு வரும். அந்த முடிவு என்பதை குறித்து சொல்லியிருக்குது. முடிவு சீக்கிரம் வராது. இழுபாடு, வேதனைகள், துயர துன்பங்கள், அது மட்டுமல்ல இரத்தம் சிந்துதல்களுக்கூடாகவே போய்கொண்டிருக்கிறது. ரொம்ப பயங்கரமாக இருக்கிறதுனால் இது அவேர்னஸ் வீடியோ. மேலும் பாழாக்கிற அருவருப்பை குறித்து தானியல் தீர்க்கதரிசி சொல்லி இருக்கிறானே. தீர்க்கதரிசி தானியல் புத்தகம் பரிசுத்த வேதாகமத்தில் இருக்கிறது. பிள்ளைகளை வீட்டில் பெற்றிருக்கிறீர்களா? பிள்ளை பாசம் என்று ஒன்று உங்கள் இருதயங்களில் தூண்டப்பட வேண்டும். அந்த மதம் ஜாதி இதுக்குத்தான் நான் பெற்றேன் என்றால் பிள்ளைகளை தாரவாக்க முடியாது, பிள்ளைகளை பலி கொடுக்க முடியாது, பிள்ளைகளை நரபலிக்கு அனுப்ப முடியாது. அதான் நடந்து கொண்டிருக்குது. படையெடுப்புகள் அடங்காதென்று கண்டு கொடிய மிருகங்களை கொடிய சித்திரவதை செய்து பலிகளை கொடுத்து நரபலிகளையும் கொடுக்கிறார்கள். ஆனால் அதை தாண்டி பலிகள் எடுபட்டு கொண்டிருக்குது. வேறு விதமாக கொடுத்தது, கப்பம் கொடுத்தது பத்தாது, கப்பம் கொடுத்தது அடங்காது, அது தண்டை வேலையை தான் காட்டும் என்று அழைத்தவர்கள், கூப்பிட்டவர்கள் தீய சக்திகளை, சாத்தானை நாட்டுக்குள், தேசத்துக்குள், தெய்வங்கள், சாமிகள் என்று சொல்லி பேர்களை கொடுத்து கூப்பிட்டு அது இடம் கொடுத்து விட்டார்கள். இடம் கொடுக்காதிருங்கள், இடம் கொடுக்காதிருங்கள். பலியெடுப்பு பயங்கரமாயிருக்கும். மனிதர்கள் பாவங்கள் அவர்கள் செய்வதறியாது செய்கிறார்கள். இப்படிப்பட்ட குற்றத்தை ஒரு மனிதன் செய்ய மாட்டான். பாலியல் சம்பந்தமாகவோ வன்முறை சம்பந்தமாகவோ கேவலமான பேச்சுவார்த்தைகளை கதைப்பது பேசுவதிலேயோ இந்த கெட்ட படங்களை பார்ப்பதில் மூளையையும் கொடுத்திருப்பதோ அது உள்ள பிடிக்கப்பட்ட பிடிபாடு. எங்கே மதங்களோ ஜாதிகளோ அதை இல்லாமல் ஒரு மனுஷனை மாற்றலாம், பார்க்கட்டும். எங்கே பார்க்கலாம், நடக்காது. அது கூடிக்கொண்டு பெருக்கெடுத்து கொண்டு போய்கொண்டிருக்கும். அதோட இலுமினாட் சக்தி, அந்த இலுமினாட் சக்தி வீடுகளுக்குள்ளே எல்லாம் நன்றாக விட்டது. வீட்டை செக் பண்ணி பார்த்தா வீட்டுக்குள்ள எத்தனை பிசாசுகள் இருக்கின்றது, தலையில் எவ்வளவு பேன்கள் இருக்கிறது. அதை விட மோசம் வீட்டுக்குள் இருக்கும் பிசாசுகள். அந்த வீடு முழுவதும் பிசாசின் பொருட்களால் ஜோடிக்கப்பட்டிருக்கிறது. ஆராய்ச்சி செய்து பாருங்கள். நேரில் பிசாசின் கைகளில் இருந்து வந்த பொருட்கள் அங்கே இருக்கிறது. அவற்றையெல்லாம் அடுத்து
எங்களுக்கென்ற ஒரு சிறு பொருட்களில் ஆண்டவர் தந்ததை பார்க்க தெரியும். இது எனக்கு ஆண்டவர் கொடுத்து வச்சுக்கிறார். இது அதில் பக்குவமாக இருக்கும். அதை பார்க்க தெரியும். அது அது பொருட்கள் பார்க்க தெரியும். விலைமதிப்பு, பெரிய விலைமதிப்புகளை எல்லாம் அது தாண்டி போகாது. நல்லொரு நினைவுகளாலும் சமாதானத்தாலும் உருவாக்கப்பட்ட ஒரு சிறு பரிசு பொருளாக இருக்கும். அதெல்லாம் தேவதூதர்களால தொடப்பட்டது, ஆசீர்வதிக்கப்பட்டது. இருக்கட்டும். விளங்குதா? வடிவாகத்தான் சொல்லுறேன். மேற்கொண்டு பிசாசின் பங்கெடுப்புகளில் தயவு செய்து பங்கெடுக்க வேண்டாம். மேலும் பாழாக்கிற அருவருப்பை குறித்து தானியேல் தீர்க்கதரிசி சொல்லி இருக்கிறானே, வாசிக்கிறவன் சிந்திக்க கடவன். நீங்கள் அதை பரிசுத்த ஸ்தலத்தில் நிற்க காணும் போது இரட்சிக்கப்பட்டு கூட மனசால கூட மனம் திரும்பி ஒரு பரிசுத்த ஸ்தலம். பரிசுத்த ஸ்தலம்ண்டா இங்க போப்போம். இங்க இருக்குங்க பரிசுத்த ஸ்தலம். நாங்க தான் அந்த பரிசுத்த ஸ்தலம். இரட்சிக்கப்பட்ட ஆத்மா தான் அந்த பரிசுத்த ஸ்தலம். அங்க இருக்கின்று காணும் போது கணக்க காண்பீர்கள். ஏனென்றால் ஞானக்கண் திறக்கப்பட்டு விட்டது, நெற்றிக்கண் திறக்கப்பட்டு விட்டது. நெற்றிக்கண் கடவுளுக்கு அல்ல, நெற்றிக்கண் மனிதனுக்கு திறக்கப்படுவது. கதைகளை புரட்டி விட்டால் மக்கள் திசை திருப்பப்பட்டு விடுவார்கள். கடவுளுக்கு நெற்றிக்கண், அப்ப மனுஷனுக்குத்தான் நெற்றிக்கண். அது ஞானம். யூதேயாவில் இருக்கிறவர்கள் மலைகளுக்கு ஓடி போக கடவன். யூதா என்றது தேசம், உலகத்தில் இருக்கிற பட்டணம், உலகத்தில் இருக்கிற தேசம்தான். வேற எங்கும் இல்லை. அந்த உலகத்துல நாங்க இருக்கிறோம். மலைகளுக்கு ஓடி போக கடவன். அவ்வளவு பிரச்சனை, அவ்வளவு யுத்தங்கள், அவ்வளவு பயங்கரங்கள் தேசத்தில் உருவாகி இருக்கும். இது உலகத்தினுடைய ஜாதகம். இதை நாங்கள் வாசிப்போம். வீட்டின் மேல் இருக்கிறவன் தன் வீட்டிலே எதையாகிலும் எடுப்பதற்கு இறங்காதிருக்க கடவன். மேல் விட்ட போனவர் இறக்கி கீழ் விட்டவர் இல்லாது. அப்படி இருக்கும் பிரச்சனை. வயலில் இருக்கிறவன் தன் வஸ்திரங்களை எடுப்பதற்கு திரும்பாதிருக்க கடவன். வயலுக்கு போனவன் திரும்பி வீட்டுக்கு உடுப்புடவ துணி மாத்திரத்தை நம்ம வீட்டை திரும்ப முடியாத சூழ்நிலை. அங்கே வயலுக்குள்ள இருக்கிற கொட்டகையிலே அங்கே எங்கேயாவது சரிய வேண்டியம் படுத்துக்க அங்கே ஜெபம் பண்ணி கொண்டு, அழுது கொண்டு, பயந்து கொண்டு, அவ்வளவுக்கு கடும் புடியாக இருக்கும். அந்நாட்களிலே கற்பவதிகளுக்கும் பால் கொடுக்கிறவர்களுக்கும் ஐயோ. இது பரமபிதா இயேசு கிறிஸ்து உலகத்தில் நடக்க போறதை மக்களுக்கு புரிய வைத்தவர். அதை நான் தான் உங்களுக்கு வாசிக்கிறேன். எங்கே அவர் சொல்லவில்லை, பல்கி பெருகுங்கள், உங்களை நாம் வந்து ஆசீர்வதிக்கிறேன் என்ற அந்த வார்த்தை மோட்டிவேஷன் அவர் கொடுக்கவில்லையே. குழு சேரவனும் இயக்கம், கர்த்தருடைய இரக்கம், இயக்கம், பரமபிதா இயேசு கிறிஸ்துவனுடைய இரத்தம் சிந்துதலின் அடிப்படை திட்டத்தை மக்கள் புரிந்து கொள்ள வேணும். அந்த இலும்பு நாட்டிலிருந்து காப்பாற்றுறதுக்கு வரப்போற சாத்தானிய மதம், சாத்தானிய அரசாங்கம், அதற்கு கொத்து கொத்தாக மக்கள் பலி போக போறார்கள். சொன்னார்களே இந்த மக்கள், அவர் வெள்ளக்கார சாமிக்கு பின்னால போய் எல்லாரும் சந்ததி பெருக்கம் இல்லாமல் அழிய போறார்கள் என்று. அவ்வளவுதான் அவர்களுடைய அறிவு. உன் சந்ததியை நீ பார்க்க போறியா? உன் பேர புள்ளை எத்தனை வயசு வரைக்கும் நீ பார்ப்பாய்? எத்தனை வயசு வரைக்கும் உயிரோடு இருப்பாய்? என்னையும் சேர்த்து எத்தனை வயசு வரைக்கும் உயிரோடு இருக்க போறீர்கள்? அங்கால என்ன நடக்க போகுது தெரியாமலுக்கு தெரியாத உலகத்தில் நீங்கள் எப்படி விடுவீர்கள்? அங்கால என்ன நடக்க போகுது தெரியாது. ஆனா கண்ணை மூடிக்கொண்டு ஜாதி மதங்களுக்கு பின்பாக போய் கண்மூடித்தனமான விழிப்புணர்வு இல்லாத காரியம், சந்தானத்தை பெருக்கி விடுறது. கட்டாய கல்யாணம், கட்டாய பிள்ளை பெறு, எப்படியாவது பிள்ளை இருக்க வேணும். அப்பத்தான் அது பலி போகும், அப்பத்தான் அது ஆளும், அப்பத்தான் அது வருத்தப்படும், அப்பதான் அது வலது குறைஞ்ச பிள்ளையாக. எத்தனை கிறிஸ்தவர்கள் குடும்பம், எத்தனை வீடுகளில் முழுக்க வலது குறைஞ்ச பிள்ளைகள். ஆண்டவர் சொன்னாரா செய்ய சொல்லி? அவர் தேவ சகோதரர்களாக மாறி வாழ சொன்னார். சகோதர பாசம், சகோதர அன்பு. அவர் சொல்லிக்கிறார், இந்த ஜீவ தண்ணிய குடிக்கிறவன் பாலியல் தூண்டுதலுக்கு ஆளாக மாட்டான். இங்கே கணவன் மனைவி பாலியல் உறவு இருக்காது. அவர்கள் தேவ தூதர்கள் போல் சமாதானம் நிறைந்த உலகத்தில் இருப்பார்கள். அதை வளர்க்க வேண்டும், அதை வளர்க்க வேண்டும். அந்த புதிய ஆசீர்வாத திட்டத்தை வளர்க்க வேண்டும். இல்லாவிட்டால் அந்த ஒரு பெரிய ஒரு மெஷின் இருக்கு, அந்த மெஷினுக்குள்ள போடுறது போட்டு அடிச்சு எல்லாத்தையும் கொல்லிக்கொண்டே இருக்கும். ஜந்திரம், என்ன ராட்சத ஜந்திரம். அந்த ராட்சத ஜந்திரம் போல அதுக்குள்ள அப்படியே மனுஷ இனம் பெருகி 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 சுழட்டி அடித்து எல்லாவற்றையும் நசுக்கிட்டே போயிட்டு இருக்கும். அதான் உலகம்.
இது எதுவும் மிஞ்சாது. எதுவும் திரும்பி வராது. போகும்போது எதுவும் கொண்டு போக முடியாது. அது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம். பெருமைகள், கட்டிடங்கள், அதான் சீசர்கள் இந்த 1ஆம் வசனத்தில் சீசர்கள் அவர்களுக்கு ஆலய கட்டடங்களை கொண்டு போய் காட்டினார். சுற்றுலா பயணம் கொண்டு போய் காட்டினார்கள். ஏசப்பா நானே இன்று வரைக்கும் சுற்றுலா பயணங்கள் எல்லாம் நான் ஈடுபட மாட்டேன், பங்கெடுக்கவும் மாட்டேன். அதெல்லாம் தேவையும் இல்லை. ஊடகங்களில் பார்த்துக்கு அது போதும், அவ்வளவு காணும். போய் ஒன்றும் தொட்டு பார்க்க வேண்டுமென்றதில்லை. நான் அந்த முதல் வீடியோவில் நான் இதை கொடுத்திருக்கிறேன். ஒரு கல்லின் மேல் இன்னொரு கல் இல்லாத படிக்கு எல்லாம் அகன்று போகும். இந்த உலகம் தானாக கட்டும், தானாக அடிக்கும். அதற்கு பிள்ளைகளை பற்றித்தான் இப்போ கதை. சந்தானம் சந்ததியை பற்றித்தான் இப்பொழுது கதை. சந்தானம் என்று ஒன்று தேவனுடைய கரத்தில் இருந்தால், பூமிக்கு வராதிருந்தால் அந்த சந்தானம் திரும்ப அழிவதற்கு வாய்ப்பில்லையே. இது உங்களுக்கு ஒருத்தருக்கும் தெரியாத? ஊருக்காகத்தானே செய்கிறீர்கள். ஊருக்காக, மக்களுக்காக, ஜாதிக்காக, மதத்துக்காகத்தானே செய்கிறீர்கள். கல்யாணம் கட்டி தக்க வயசுல கல்யாணம் கட்டி பிள்ளைகளை பெற்று போட வேணும். ஏன் அப்படி செய்ய வேணும்? அப்படி செய்யாமல் இருந்தால் வேதனை எல்லாவற்றிலும் இருந்து விடுதலை அடைஞ்சு காத்து ரட்சிக்கிற தேவதூதர்களை போல் வாழலாம். எத்தனை பிள்ளைகள் வேணும்? உலகத்தில் அத்தனை பிள்ளைகளை காப்பாற்றக்கூடியவர்களை காப்பாற்றி அவர்களுக்கு இந்த சத்தியத்தை சொல்லி, அதான் ஒரு சிறு பிள்ளைகளை என்னிடத்தில் வரவிடுங்கள் என்று சொன்னார். என்னத்துக்கு சிறு பிள்ளைகளை என்னிடத்தில் வரவிடுங்கள் என்று சொன்னார்? உங்களுக்கு தக்க வயசு வரும், அப்பொழுது நீங்கள் கல்யாணத்தை காட்டி பிள்ளைகளை பெறுங்கள் என்று சொல்றதற்கு பரமபிதா இயேசு கிறிஸ்து சிறு பிள்ளைகளை என்னிடத்தில் வரவிடுங்கள் என்று சொன்னார். அதுலதான் மனிதருக்கு அதை அப்படி சொன்னாதான் அவர்கள் சொன்னதை செய்யலாம். அதற்காக கதைகளை மாற்றி விடுவது. ஆனால் நடக்க போறது, அனுபவிக்க போறது அவர்கள் தான். அந்நாட்களிலே கற்பவதிகளுக்கும் பால் கொடுக்கிறவர்களுக்கும் ஐயோ, நீங்கள் ஓடி போவது மாறி காலத்திலாவது ஓய்வு நாளிலாவது சம்பவியாத படிக்கு வேண்டிக் கொள்ளுங்கள். நடந்துச்சு தானே, அனுபவிச்சது தானே, இதெல்லாம் நடந்துச்சு. என் கண்ணு முன்னே என்னுடைய வயசுக்குள்ளேயே நான் அவ்வளத்தையும் அறிஞ்சு வேதத்தையும் படிச்சு, அவ்வளத்தையும் பார்த்து வேதத்தையும் படிச்சு பரமபிதாவோடு இணைந்து கொண்டு மிச்சத்தை மக்களுக்கு சொல்ல வேண்டும். அறிந்ததை மக்களுக்கு சொல்ல வேண்டும். எங்களுக்கு தெரிந்ததை எங்களுக்கு ஆண்டவர் வெளிப்படுத்துறதை மக்களுக்கு எப்படியாவது வெளிப்படுத்த வேண்டும். அதான் நான் சொன்னேன், என்னை ஆண்டவர் தன் சிறகுகளுக்குள் ஒழித்து தன்னை வைத்திருக்கிறார். யாரும் தொடர்பில்லை, யாரோடும் காண முடியாது என்னை. நான் உங்களுக்கு சொல்லுவதை நீங்கள் ஷேர் பண்ணலாம், அனுப்பலாம். தயவு செய்து ஃபாலோ பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. அதெல்லாம் முக்கியம் இல்லை, லைக் ஒன்றும் முக்கியம் இல்லை என்றால் உங்களை அறிஞ்சு கொண்டு உங்களுக்கு ப்ரே பண்ணுறதற்கு அதற்கெல்லாம் ஒரு காரணம் இருக்குது. இதனால் வேறொன்றும் வரப்போவதில்லை. இந்த வீடியோ எல்லாம் அந்த பணம் சம்பாதிக்கிற அளவுக்கு வைரலாகி பணம் கொட்ட போகிறதில்லை. இது ஒரு 2 பேருக்கு கிடைச்ச, ஒரு 2 பேர் இதை பார்த்துட்டா, அப்பா அப்படி ஒளிம்பி பார்க்கும்போது 2 பேர் பார்த்துருக்கணும், 2 பேர் ஃபாலோ பண்ணியிருக்கணும் என்றால் அந்த ஆத்மா, இப்படி ஒரு ஆத்மா இருக்கா? நான் சொல்வதை கேட்பதற்கு 2 ஆத்மா இருக்காண்டா? ஏசப்பாவும் நானும் ஏஞ்சல்ஸும் தேவ தூதர்களும் அது மேல் கைகளை வைத்து நாங்கள் ஜெபம் பண்ணி வாழ்த்துவோம். முத்துக்கள் 1000 லைக்ஸ் வராது, 2000 ஃபாலோவர் வராது. எனக்கு 140 ஃபாலோவருக்கு எவ்வளவோ நாள் சென்றது. அது முத்துக்கள் வைரங்களாக அவர்கள் விழித்துணர்வுள்ள பிள்ளைகளாக இன்னும் வளரப் போறார்கள். அவர்களை நான் ஆசீர்வதிக்கிறேன். இங்கே ஒளிப்பு மறை போன்றும் இராதே. இந்த பாருங்க ஏசப்பா என்ன சொல்லியிருக்கிறாரு. ஏனெனில் உலகம் உண்டானது முதல் இதுவரைக்கும் சம்பவியாததும் இனிமேல் சம்பவியாததுமான மிகுந்த உபத்திரவம் அப்பொழுது உண்டாயிருக்கும். உபத்திரவம் வர வர கூட போகுது. அந்த வேதனை அதிகரிக்க போகிறது என்று ஆண்டவர் சொல்றார். அந்த வேதனை அதிகரிப்பதால் அன்பு தணிந்து போகும். இங்க பாருங்க இந்த வசனத்தை, அக்கிரமம் மிகுதியாவதனால் அநேகருடைய அன்பு தணிந்து போகும். 11ஆம் வசனம், அநேகம் கள்ள தீர்க்க தரிசிகளும் ஒழும்பி அநேகரை வஞ்சிப்பார்கள். எரிந்த வீட்டுக்குள் புட்டுங்கினது அறுதி. அங்கினைக்குள்ளே ஏதாவது மூக்குச்சி தங்கத்தில் எங்கேயாவது அங்கினைக்கு எங்கேயாவது இருக்கும் தானே, எரிஞ்ச வீட்டுக்குள்ளே என்றார். அவன் எரிஞ்ச வீட்டுக்குள்ள போய் அதையும் நோண்டி எடுத்துடுவான். அவன் பொக்கெட்டுக்குள்ள போயிடும். எழுதி இருக்கே, அநேக கள்ள தீர்க்க தரிசிகளும் ஆத்மாவையும் வஞ்சிச்சு விடுவான். ஏதோ ஒரு மார்க்கத்துக்கு அடிமையாக்கி விடுவான். மதத்துக்கு போய் மதத்திலிருந்து அழிந்து நாசமா போய், இங்க மதங்கள் காப்பாற்றப்படலையே. எந்த மதம் காப்பாத்திச்சு? அழிவு நடந்து கொண்டிருக்கு. மக்கள் கொத்தாக மடிந்து கொண்டிருக்கிறார்கள்.
மதங்கள் வந்து மனிதன் உருவாக்கினது. பரிசுத்த நிர்மூலன், நிர்மல தேவன். நிர்மல தேவனுக்கு மதம் எதுக்கு? நிர்மல தேவன் உன்னை எங்கே வேணுமென்றாலும் சந்திப்பார். எந்த இடத்துலயாவது சந்திப்பார். அங்கே பரிசுத்த நேரம் உண்டாகும். அதுதான் அந்த ஆலயம், தேவாலயம். தேவாலயம் ஊன் உடம்பு ஆலயம். வள்ளல் பெருமானுக்கு வாய் கோபுரவாசல், விக்கிரகம் கோபுரவாசல் அல்ல, கோயில் கோபுரவாசல் அல்ல. இங்க இருக்கு, எல்லாம் நம்மிடத்திலே இருக்கு. அது இருக்கிறத பேணணும். இருக்கிறத காப்பாற்ற முடியல, வேறு எங்கேயோ போய் பெற்றுக்கொள்ளலாம் என்று போனால் வறுமையான பாத்திரம் நிரம்பாது, வறுமையாகவே இருக்கும். எப்படி விளங்கப்படுத்துறது? சரிதானே? அந்த நாட்கள், எந்த நாட்கள்? இந்த ஒரு காலமும் சம்பவியாத மிகுந்த உபத்திரவமான நாட்கள் குறைக்கப்பட வேண்டுமானால், இந்த வாதை, இந்த கொடிய நாட்கள், யுத்த காண்டங்கள் குறைக்கப்பட வேண்டுமானால் ஒருவனாகிலும் தப்பி போவதில்லை. தெரிந்து கொள்ளப்பட்டவர்களின் நிமித்தமும் அந்த நாட்கள் குறைக்கப்படும். ஒருவனும் தப்பி போக முடியாது. உலகத்துல பெரிய ஆபத்து வந்து கொண்டிருக்கிறது, இன்னும் வருவதற்கு அதிகம் இருக்கிறது. இதை நாங்கள் தொடர்ந்து படிப்போம். இதான் சொன்னேன், இந்த சப்ஜெக்ட் இதை நான் கொடுத்து கொண்டிருக்கிறேன். இதுக்கு தலையங்கம் உலக ஜாதகம். உலகத்தின் ஜாதகத்தை பாருங்கள். அதில் எங்களின் ஜாதகத்தை என்ன பார்க்கறதுக்கு இருக்கு? உலகமே அழிய போகுது, கதை முடிய போகுது. எங்களோட ஜாதகம் பார்க்கறதுக்கு நட்சத்திரம் எங்கே நிற்குது? அது நிற்கிற இடத்துல நிற்குது. ரட்சிக்கப்பட வேண்டும். ரட்சிக்கப்பட்டால் நீங்களே ஒரு நட்சத்திரம், தெரியுமா? அக்னி நட்சத்திரம். அக்னி நட்சத்திரமாக மாறப் போறீர்களா? அக்னி நட்சத்திரமாக முளிர போறீர்களா? இரட்சிக்கப்பட்டா போதும். எப்படி இரட்சிக்கப்படுவது? மனம் திரும்புவது. மனம் திரும்புவதாண்டா என்ன? எப்படி மனம் திரும்புவது? பழைய உலக நடவடிக்கைகள் அத்தனையிலிருந்தும் மனம் திரும்ப வேண்டும். அத்தனையும் சாபத்தீடு, அத்தனையும் சாத்தான் தொட்டது, தீய சக்தி தொட்டது. அத்தனையும் சடங்குகள், நடந்து கொண்டிருக்கிற சடங்குகள், முறைகள், ரிச்சுவல் என்று சொல்றது எல்லாம் இலுமினாட். எல்லாம் ஒற்றைக்கண் அடையாளம், 3 தர 6 அடையாளம் கொண்டது. 3 தர 6 உலக மனித அடிமை இலக்கம். அது சாத்தானோடு தொடர்பு கொண்டது. சாத்தான் எல்லா இடத்திலும் முட்டி விட்டது. அது தீட்டுப்பட்டு விட்டது. அதில் நாங்கள் எந்தவித பங்கும் எடுக்கக்கூடாது. கோபம், தாபம், மன்னிக்க முடியாத தன்மை, குற்றவாளியை அடிப்பது, குற்றவாளியை தண்டிப்பது. ஒரு குற்றவாளி இருக்கிறான் தானே, அவர் பாவம், அவன் சாத்தானால் பிடிக்கப்பட்டு ஏற்கனவே அந்த குற்றத்தை அவன் செய்திருக்கிறான். அவனை தண்டித்தால், அவனை அடித்தால், அவனை கையை போட்டால் அந்த பாவம் 7 மடங்கு அவன் செய்வதிலும் பயங்கர அசிங்கமான காரியத்தை இவர்கள் செல்வர்கள் இவர்கள் மீது சாத்தான் அப்படியே அந்த பல்கி பெறுகிறான். சாத்தான் நேர இவன்கிட்ட 7 மடங்கு கூட வரான். அவன்கிட்ட இருக்கிறது காட்டி 7 மடங்கு, பிறகு 70 மடங்காக அவன் சந்ததிக்குள்ள போகும். தேவையா? வேணுமா? சிந்திக்கும் திறன் வேண்டாமா? அட்டோம் என்று சொல்லப்படுற அந்த விஷ பாம்ஸ், அதுக்கெல்லாம் தமிழ் சரியான முறையில் இல்லை. பாம்ஸுக்கு தமிழ் தெரியுமா? இருக்காது. வெடிகுண்டு, வெடிகுண்டு, அணுவடிகுண்டு. அணுவடிகுண்ட போட்டால், வெடிச்சால் அது ஒவ்வொரு வருஷமும் அதனுடைய நச்சுத்தன்மை கூடிக்கொண்டு போகும். அதே போலதான் பாவமும். பாவமும் அதே போலதான். பாவம் செய்தால் அந்த பாவம் கூடிக்கொண்டே போகும். எல்லாவற்றையும் நிறுத்து. மௌனம், மௌனம் தலைகாக்கும். மௌனத்தை மறந்து கொள்ள வேண்டாம். தியானிக்கிறது, மௌனமாக இருக்கிறது. உடனே ஒரு சபையை கட்டி அந்த மதம் சாத்தான், இந்த மதம் சாத்தான், நான் ஹல்லேலூயா சொல்லி பாட போறேன், ஆண்டவர் வர்றார் என்று சொல்லி கத்தினால் என்ன செய்வாங்க? அவ்வளவு பேருக்குள்ளும் இருக்கிற சாத்தான் அவர்கள் மக்களை அறியாமலே அவர்களுக்குள்ள போய் அவர்கள் உக்கிர கோபத்துக்குள்ளாக்கி வந்து அவ்வளவு பேரையும் அடித்து, இவர்கள் அவ்வளவு பேரையும் சேர்ச் எல்லாம் உடைச்சு அவ்வளவு பேரையும் கொல்லி போடும். சைக்காலஜி இதுதான் மேனோ தத்துவம். தேவையா? ஆண்டவர் சொன்னார, அப்புறம் அதில் சொல்லி போட்டார், இதுக்கும் எனக்கும் சம்மந்தம் இல்லை, உங்களுடைய கைவேலை. ஏதாவது தேருமா? ஏதாவது பிரயோசனம் உண்டா? இல்லை.
அப்பொழுது இதோ கிறிஸ்து இங்கே இருக்கிறார், அதோ அங்கே இருக்கிறார் என்று எவனாகிலும் சொன்னால் நம்பாதேயுங்கள். ஜெபிக்க போறீங்களா? நீங்களே ஜெபிங்க. என்ன பூசி ஜெபிக்க போறீங்களா? ஜெபம் பண்ணுங்க. கர்த்தர் உடனே தேவத ஆவியானவர் எப்படியாவது உங்களை சந்திப்பார். சந்திக்கும் போது அடையாளங்களோடும் அற்புதங்களோடும் சந்திப்பார். அங்கே எல்லாம் பெரிய சலங்க கட்டி எல்லாம் வரமாட்டார். இரகசிய வருகை. பத்தாவதுக்கு அந்த பிரச்சனையும் வேணுமா? இந்த வீட்டுக்கு ஏசப்பா போறாராம், உதவி செய்கிறாராமாண்டா சத்துரு சும்மா விடுமா? ஏவுகணை இன்னும் அதிகமாயிருக்கும். உங்கள் பேர்களை கிறிஸ்துவின் சட்டைகளுக்குள் மறைத்துக் கொள்ளுங்கள். ஏனெனில் கள்ள தீர்க்கதரிசிகளும் கள்ள கிறிஸ்துக்களும் எழும்பி கூடுமானால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களையும் வஞ்சிக்கப்படத்தக்கதாக பெரிய அடையாளங்களையும் அற்புதங்களையும் செய்வார். ஆண்டவர் செய்தால் சிறிய அற்புதமாக இருக்கும். பிள்ளைக்கு மட்டும் விளங்குற போல ஒரு அற்புதமாக இருக்கும். சிந்திச்சு பார்த்து மெதுவாக விளங்கினா போதும். கடுமையாக எல்லாம் அற்புதங்கள் எல்லாம் நடந்தெல்லாம் கத்தி எல்லாம் குளறி பிசாசுகள் எல்லாம் திரத்தி, அதான் அவர் சொல்லிக்கிறார், என் நாமத்தினாலே உங்கள் நாமத்தினாலே பிசாசுகளை திரத்தினோம், உங்கள் நாமத்தினாலே குலப்படுத்தல்களை செய்தோம் என்று சொல்லும் போது கிறிஸ்து சொல்லுவார், உங்களை நான் அறியேனே என்றால் அவர் நாமத்தினால் அவர் நாமத்தினால் அவர் நாமத்தினால செய்யப்பட்டது. அவர் நாமம் இருக்குத்தானே, அது பிசாசுக்கு அந்த நாமத்துக்கு திறத்து கட்டளை இடும் போது அது போகும். அது எங்க போகும்? பக்கத்துல நிக்கிறவன்ட்ட ஆத்மாவுக்குள்ள போயிடும், வாய்க்குள்ள போயிடும், வயிற்றுக்குள்ள போயிடும். இந்த அங்க நின்று எல்லாம் பிரச்சனை பண்ணும். அது ஆவி இருக்குத்தானே, அது திறத போகுது தானே, அது ஏதோ சொல்லுது, கதைக்குது, வேற பாசையில கூட கதைக்குது. ஸோ இந்த துர்ராவிகள் எல்லாம் மனுஷருக்குள்ள இருக்குது. அதை கிளறி அவர்களை வருத்தக்காரராக்கி போடாதீர்கள். அதனால் அவர் சொல்றார் அக்கிரமக்காரரே என்று சொல்லுறார். வித்த செப்படி வித்த காட்டுறேன் என்று சொல்லி எல்லாம் தன் கட்டித்தனம் காட்டுறேன், தன் சபையின் பவரை பேரன் எல்லாம் வச்சு காட்டி விட்டார். அழிய போறது நீ பிடிக்கப்பட்டு தான் இருக்கிற, பிடிக்கப்பட வேண்டிய இடத்துல, அதாவது கிறிஸ்து இல்லாத இடத்துல, அந்தி கிறிஸ்து ஆவியால அழிய போறது மற்றவன்ற குடும்பம். நீ எப்படியா சில வழி ஐயோ மன்னிச்சு கொள்ளுங்க ஆண்டவனு மன்னிப்பு கேட்டுக்கொள்ளுவேன். அவனுக்கு அதுவும் தெரியாது, அவனுக்கு ஏசப்பா யாருன்னு தெரியாது. ஏதோ போனார் அவர், அந்த பாஸ்டர், அந்த பாதிரியார், இந்த பாஸ்டர் அப்படி சொன்னார். பிறகு பார்த்தா இங்கே எல்லாம் கிறிஸ்துவோட இருங்க, ஏசப்பாவை பற்றி கொள்ளுங்கோ, அறிவை முதல்ல ஞானத்தை வளர்த்து கொள்ளுங்கோ, அமைதியாக இருந்து இதை படிக்கும் போது தனிமையாக படியுங்கோ. அப்பொழுது பரிசுத்தாவியானவரும் ஆண்டவரும் உங்களுக்கு தேவ ரகசியத்தை விளங்கப்படுத்துவார். மற்றவனுக்கு விளங்கப்படுத்தினபடி நீங்கள் கேட்பீர்களாக இருந்தால் நடுவில் போகும்போது ஆக்சிடென்ட் தான் உருவாகும். ஏன்னா அது அவனுக்கு கொடுக்கப்பட்ட விளக்கு. அந்த விளக்குலையும் சேர்த்து அந்த அவன் தனக்கு வசதியாக விளக்க பிடிப்பான். உங்களுக்கு இருட்டுக்களால் போய் தான் சாகணும், அவன் டக்குன்னு விளக்கு எடுத்துருவான். என்று அது அவனுக்கு கொடுக்கப்பட்ட விளக்கு அவன்கிட்ட இருக்கு, அவன் வச்சிருக்கிறான். என்னென்ன மற்றவண்ட ஞானத்திலே ஓடுறது, என்னென்ன மற்றவண்ட பெட்ரோல்ல வண்டி ஓடுறது, சரி வராத காரியம் இல்லையா? விளங்குது தானே? இதோ முன்னதாக உங்களுக்கு அறிவிக்கிறேன். பாருங்கோ, அப்பா உயிர் போறதுக்கு முதல் சொன்னது 5 பேருங்கோ மத்தேயு. இது உங்களுக்கு வாங்கிலாதா? 25 ரூபா வாங்கிலாதா? அப்புண்டலாடும் பண்ணலாம். ஹெண்டியில தமிழ் பைபிள் ஒன் பண்ணி விட்டா பேசும், சொல்லும். இந்த மத்த 24ஆம் அதிகாரத்தை வாசிங்கோ. வாசிக்கும் போது நீங்களும் ஆண்டவரோட சேர்ந்து தியானிங்க. ஆண்டவர் நாமத்தினால வேண்டாம், ஆண்டவரோட வாங்கோ. இயேசுவின் ஊழியக்காரன், இயேசுவின் பிள்ளை, புதிய தீர்க்கதரிசிகள். மனுஷனா பிறந்தவன் தீர்க்கதரிசி தானே. கடவுளுடைய ஆவி மனுஷனுக்குள்ள இருக்குதானே. உலகம் போற போக்க பார்க்க சில விஷயங்களை அறிஞ்சான் என்றால் அவனோட தீர்க்கதரிசி தானே. சும்மா சொல்ல தேவையில்லை, அவனுக்கு தெரியும் தானே அடுத்து நடக்க போகுது என்று சொல்லி. வரப்போற எலும்பு நாட்டின் யூதர்களை கொலை செய்து அவர்கள் கண்களை சித்திரவதை செய்து அவர் கண்களை பிடுங்கி ஒட்டைக்கண்ணோடு விட்டாங்க. இந்த ஒட்டைக்கண்ணால இது கடுமையான பவரை ஒரு சிந்தனையா அந்த வேலையை மட்டும் செய்யலாமா? அதாவது அவர்களை உபத்திரத்துக்குள்ளாகி அவர்களை வேலைக்குள்ளாக அமர்த்துறதுக்காக அவர்களுக்கு செய்த கொடுமைகள். இந்த குழந்தைகளுக்கு கூட எல்லாம் ஒற்றைக்கண் பிள்ளைகளாக்கி அந்த ஒற்றைக்கண்ணால பார்த்து வேலை செய்யட்டும் என்று சொல்லி அதுக்கு அவன் இலுமினாட் அந்த ஒற்றைக்கண்ணை தனக்கு அடையாளமாக எடுத்து வச்சுக்கொண்டு மக்களுக்கு முன்பாக வரான். உனக்கு 2 கண்ணையும் முழுவன் விட்டு வைக்க போறேன்னு அவன் சொல்ல போறான். உனக்கு அரசாங்கத்தை நம்பிக்கொண்டு
அரசாங்கம் இந்த ஃபுட்பால் பிளேயர்ஸ் எல்லாரும் ஒற்றைக்கண்காரங்கள் பாருங்க, ஒற்றைக்கண்ணை மறைச்சு கொண்டு காட்டுவாங்க. தாங்கள் சாத்தானின் பிள்ளைகள், தங்கள் ஆத்மாவை தாங்கள் வித்துத்தான் இந்த மெடல்கள் பொக்கால்களை நாங்கள் எடுத்துக்கொண்டு வர மாட்டோம். கூட பிள்ளைகளை தயவு செய்து அந்த மெடலுக்காக, அந்த பொக்கால் அவன் கொடுக்குற அந்த தங்க பதக்கங்களுக்காக, தங்க கோப்பைக்காக உங்கள் பிள்ளைகளை தூண்டி வஞ்சியாதிருங்கள். முதலாவது வஞ்சியாதிருங்கள். எப்படிப்பட்ட பேராசை, எப்படிப்பட்ட வஞ்சனை! அங்கே போய் அந்த புள்ளை என்ன பாடுபடும், என்ன ஆபத்துக்கு புள்ள போகுது என்று தெரியாமலுக்கு பிள்ளைகளை அனுப்பி கொண்டு, பிள்ளைகளை பெத்து போட்டு, பிள்ளைகளை வச்சு கிண்டி வனைந்து கொண்டு, கர்த்தருடைய ஆவிக்கு உள்ளாக பிள்ளைகளை மறைத்து கொள்ளுங்கள். பிள்ளைகள பேர் வழியால சொல்ல வேண்டாம். சாத்தானின் காதுகளுக்கு கேட்டுக்கொள்ளும். அதுக்குத்தான் அந்த பிள்ளைகளுக்கு இரட்சிக்கப்படுத்தி பிள்ளைக்கு ஒரு வேற பேரை கொடுத்து கிறிஸ்துவுக்குள் பிள்ளைகளை ஒழித்து வைத்து வளர்ப்பது. நான் அப்படித்தான் கிறிஸ்துவுக்குள், இன்றைக்கும் கிறிஸ்து என்னை தனக்குள் ஒழித்து வைத்திருக்கிறார். ஹெண்டி ஓப்பன் பண்ணீங்கன்னா நான் போயிடுவேன். கள்ளத்தீர்க்கதரிசிகளும் ஒளிம்பி கூடுமானால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களையும் வஞ்சித்து திரும்பவும் சாத்தாண்ட இலுமினாட்டுக்கு அழுத்தி விடுவார்கள். இதோ முன்னதாக உங்களுக்கு அறிவித்திருக்கிறேன், ஆகையால் இதோ வனாந்தரத்தில் இருக்கிறார் என்று சொல்வார்களானால் புறப்படாதிருங்கள். அறை வீட்டில் இருக்கிறார் என்று சொன்னால் நம்பாதிருங்கள். அவர் வரும்போது மின்னல் கிழக்கிலிருந்து தோன்றி மேற்கு வரைக்கும் பிரகாசிக்கிறது போல் மனுஷன் குமாரனுடைய வருகையும் இருக்கும். அது உங்களுக்குள்ளே வரும், உங்களுக்குள்ளே முளிரும். இதை வாய்ச்சி வரும். ஹெண்டியில் ஆக்கு குறைஞ்சு கொண்டு போது என்றாலும் இந்த வசனத்தை நான் விட மாட்டேன். பிணம் எங்கேயோ அங்கே கழுகுகள் வந்து கூடும். நிறைய மக்கள் கூட்டம், கொண்டாட்டம், திருவிழா, பூசி, அங்கே எல்லாத்துக்கும் நிறைய மக்கள் கூட்டம் போகிற இடத்தை நீங்க பாருங்க. அது எந்தவா இருந்தாலும், ஒரு கிறிஸ்தவ மதமாயிருந்து ஒரு மதம் ஒரு கொண்டாட்டம் வைக்கின்றால் நிறைய மக்கள் அங்கே போறார் என்றால் அது இலுமினாட்டி, சாத்தான், செத்த கிரிஜை. ஏனென்றால் பிணம் எங்கே இருக்கிறதோ கழுகுகள் அங்கே போகும். இன்று வரைக்கும் இந்த வசனத்தை எல்லோரும் வாசித்திருப்பார்கள், ஆனால் அவர்களுக்கு விளங்கப்படுத்த தெரியாது. இது என்ன சொல்லப்பட்டிருக்கிறது இங்கே என்று விளங்கப்படுத்த தெரியாது. பிணம் எங்கேயோ கழுகுகள் அங்கே வந்து கூடும். பாய்ச்சி போட்டு மணி அடிச்சாச்சு, அப்பம் சாப்பிட்டாச்சு, திரு அப்பம் போயாச்சு. வீட்டை போய் விட்டு வெளியே பார்க்க வேண்டிய கோயிலுக்கு போயிட்டு வந்தாச்சு. கோயில் கடமை, கோயில். இங்கே கோயிலும் இல்லை, இங்கே குளமும் இல்லை. இங்கே வார்த்தைகள், சொல்லப்பட்ட வார்த்தைகள் செயற்பட வேண்டும். பிணம் எங்கேயோ அங்கே கழுகுகள் வந்து கூடும். கழுகுகள் வரக்கூடாது. எல்லாரும் வீட்டை இருக்க வேணும். கழுகுகள் மாதிரி போகக்கூடாது. அள்ளி கொண்டு வரலாம், கண்ணை நோண்டலாம். அங்கே போனால் நல்ல கிடைக்கும், நல்ல பணக்காரராக வரலாம். அங்கே போய் நல்லா ஜெபம் பண்ணினா அங்கே நல்லா கிடைக்கும். உங்களையே ஆண்டவருக்கு போட்டு விடணும். ஒன்றும் கிடைக்காது, ஒன்றும் வேண்டாம். கிறிஸ்துவுக்காக ஊழியம் செய்ய வேண்டும். ஒரு ஆமிக்கான், ஒரு சோல்டாட், தனி மனிதனாக இயங்குங்கள். உங்களோட பேர் கர்த்தருடைய நாமத்தில் எழுதப்பட்டிருக்கும், கர்த்தருடைய கரத்தில் எழுதப்பட்டிருக்கும். அவர் தாமே உங்களுக்கு எல்லாவற்றையும் கொண்டு வந்து தந்து உங்களை என்ன வேணும்? மனுஷனுக்கு தேவை ஒரு நிம்மதி நெத்திரு, மனுஷனுக்கு தேவை கொஞ்சம் ஞானம், மனுஷனுக்கு தேவை ஒரு நிம்மதி சாப்பாடு. அதுக்கு மிஞ்சி சாப்பிட முடியாது. கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. வாழ்க வளமுடன். கேட்கிறவர்கள் ஃபாலோ பண்ணுறவர்கள் எல்லாருக்கும் ஸ்பெஷல் ஜெபம். இப்பொழுது விளங்கும் உங்களுக்கு வல்லமை எங்கிருந்து வருகிறது என்று. மீண்டும் 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 பரிசுத்த அன்பு முத்தங்களோடு ஆமேன்.